நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, மாமா, நான் சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன். வாங்க, நான் உங்களுக்கு பரிமாறுறேன். வேண்டாமா மீனாட்சி, எனக்கு கொஞ்சம் கூட பசி இல்லை. அத்தை, சாப்பாட்டை தட்டுல வச்சதுக்கு அப்புறமும் ஏன் எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க? பெரியவர் அக்காவை அங்க விட்டுட்டு வரேன்னு சொல்லி போனும் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க? தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க அத்தை. கொஞ்சமாவது சாப்பிடுங்க. இங்க பாருங்கம்மா, கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மா. எதுக்காக நீங்க இப்படி தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்கீங்க? நீங்க நினைச்சபடி தானே இப்ப எல்லாமே நடந்திருக்கு. அண்ணி அண்ணனுக்கு ஏத்தவங்க இல்லைன்னு நீங்க முதல்லயே சொன்னீங்க. அண்ணா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்க எத்தனையோ நாள் தூங்காம கஷ்டப்பட்டு இருந்ததை நான் பார்த்திருக்கேன். இப்போ உங்க மனசுல இருக்கிற எல்லா கவலையும் போயிருச்சுல்ல. இன்னைக்கு அண்ணனே அண்ணி இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு வெளியே அனுப்பிட்டாரு. இப்ப எல்லாமே சரியாயிடுச்சுல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக இப்படி உட்காந்துட்டு வருத்தப்படுறீங்க? ஏன் ஏன் உங்க முகமே இப்படி வாடி போயிருக்குமா? உறவுங்கிறது நாம தினமும் போடுற துணி மாதிரி இல்ல. ஒரு துணி பழசாயிடுச்சுன்னா அதை நம்ம தூக்கி போட்டுடலாம். ஆனா உறவு முறை அப்படி கிடையாதுப்பா. கால்ல முள்ளு குத்துனா நமக்கு எந்த அளவுக்கு வலிக்குமோ அதை எடுக்கும் போதும் அதே அளவுக்கு வலிக்கும். விக்ரம், சந்தியாங்கிறவ சூர்யாவோட பொண்டாட்டி மட்டும் இல்ல, அவ இந்த வீட்டு மருமகளும் கூட. நம்ம வீட்டுல சாதாரணமா ஏதாவது ஒரு பொருள் இருந்தா கூட சரி, யாராவது அந்த பொருளை எடுத்துட்டு போனா நம்ம மனசு வேதனைப்படும். ஆனா இங்க என்னடான்னா, இந்த வீட்டு மருமக நம்ம வீட்டை விட்டே போயிட்டா. கடவுளை எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும். கண்ணா சூர்யா, உன்னை யாரும் புரிஞ்சுக்கலப்பா. நீ இப்படியெல்லாம் ஏன் பண்ணன்னு யாருக்கும் தெரியல. எதுக்காக நீ சந்தியாவை வீட்டை விட்டு அனுப்புன, எதுக்காக அவளை உன் வாழ்க்கையில அனுப்புனன்னு யாருக்கும் தெரியல. இந்தாங்க சந்தியா, இந்த ஃபோன் உங்ககிட்ட இருக்கட்டும்.
அண்ணே அண்ணா ஒரு நிமிஷம் உங்க ஃபோன் மட்டும் கொடுங்கண்ணே. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கண்ணே. என் சத்யா கொடுங்க. நன்றிண்ணே. என் குழந்தை எங்கன்னு தெரியல. என் குழந்தை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க இன்னும் நீங்க தூங்கலையா? நீங்களாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. எப்பவுமே சந்தியா இப்படி சந்தியா அப்படின்னு சொல்வீங்கல்ல. இதுக்கு முன்னாடி கூட இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு சந்தியாவை பிடிக்காது. ஆனா ஆனா நீங்க எப்பவுமே சந்தியாவுக்கு துணையா இருந்து அவளுக்கு எப்பவுமே பக்கபலமா இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு சூர்யா சந்தியாவை வீட்டை விட்டு கூட்டிட்டு போகும்போது நீங்க நீங்க ஏங்க ஒரு வார்த்தை கூட பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க? அப்படி எல்லாம் பண்ணாத சூர்யா ஏன் நீங்க சொல்லல? எப்படி நீங்க வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்தீங்க? அட கடவுளே, என்ன இதெல்லாம்? இப்பவாது பதில் சொல்லுங்க. ஏன் பேசாம இருக்கீங்க? உங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்க வாயை திறந்து சொன்னா மட்டும் தாங்க எனக்கு தெரியும். இங்க பாருங்க, எனக்கு இப்ப ரொம்ப பதட்டமா இருக்கு.
தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. கேக்குறல, சொல்லுங்க. நான் உன்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்ல நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தியா உன்னோட எதிரி தானே? இந்த வீட்டுல எந்த தப்பு நடந்தாலும் அது சந்தியா செய்ததுனால சொல்லுவேன். இப்ப அவ வீட்டை விட்டு போயிட்டா, நிரந்தரமா அவ இங்கிருந்து போயிட்டா. நீ சந்தோஷமா இருக்கலாம், உன் புள்ள சூர்யாவும் நல்லா இருப்பான், குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். இதுக்காக தான் நீ முதல்ல இருந்து ஆசைப்பட்ட. இப்ப போய் நீ பூந்தி லட்டெல்லாம் செய்து கொடு. எதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? நல்லா சந்தோஷமா இரு. இப்ப நீங்க சொன்னதுல ஒரு வார்த்தை கூட பொய் இல்லைங்க. எல்லாமே உண்மைதான். சந்தியா அந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா இன்னைக்கு அவ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் என் மனசுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமாவே இல்ல. ஏன்னு தெரியல, உள்ளுக்குள்ள பயமாவே இருக்கு. என்னோட மனசுக்குள்ள ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுது. ஏன் எனக்கு இப்படி தோணுது? இந்தாங்க. பகவானே கிருஷ்ணா, இன்னும் நீங்க இதுக்கு மேல எவ்வளவு சோதனை தான் கொடுக்க போறீங்க? உங்களுக்கு நான் பண்ண பூஜையில அப்படின்னா என்ன குறை வச்சேன்? எதுக்காக என் பிள்ளைங்க இன்னைக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க? ஒருவேளை நீங்க தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா எனக்கு தண்டனை கொடுங்க. அப்படி உங்களுக்கு மனசு ஆறலன்னா என்ன இந்த உலகத்தை விட்டு கூட்டிட்டு போயிடுங்க. ஆனா தயவு செஞ்சு என் பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாதீங்க. என் பிள்ளைங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி பண்ணுங்க. என்னால இனிமேலும் இது எல்லாத்தையும் தாங்கிக்க முடியாது. சொல்லிட்டு அவ்வளவுதான். சரோஜா, ஏய் சரோஜா, சரோஜா கொஞ்சம் வந்து கதவு தர. என்ன பண்ணிட்டு இருக்க சரோஜா? சரோஜா, திடீர்னு என்னாச்சுக்கா? இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? 6 மணிக்கு கோயம்புத்தூர் கிளம்பின பஸ் இருக்குல்ல, அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்ன? இப்பதான் டிவில பார்த்தேன், அதான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். சந்தியா போனது அந்த பஸ்ல தானே? சவிதா, மீனாட்சி, எல்லாரும் எங்க இருக்கீங்க? விக்ரம், மோகன். என்னாச்சுமா? என்னாச்சுமா? என்னாச்சு சரோஜா? என்னாச்சுமா? அது வந்து விக்ரம் தம்பி, சந்தியா எந்த பஸ்ல கோயம்புத்தூர் போனாலோ அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா தம்பி. அப்பா, அப்பா பதட்டப்படாதீங்க. அக்கா, இங்க பாருங்க. இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க. பொய் தானே? நீ கொஞ்சம் தைரியமா இரு சரோஜா. ஆனா அம்மா, அண்ணியை விட்டுட்டு வரேன்னு சொல்லி அண்ணனும் அதே பஸ்ல தானே போயிருக்காரு.
நீங்க பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க பயப்பட வேண்டாம். முன்ன விட இவங்க நிலைமை இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. வெளி மனுஷியா இருந்தாலும் என் பிள்ளையோட உயிரை நீதாமா இப்ப காப்பாத்திருக்க. இப்பெல்லாம் வெளி மனுஷங்களுக்கு யாரும் ரத்தம் கொடுக்கறது இல்ல, ஆனா நீ கொடுத்துருக்கம்மா. அந்த கடவுள் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணுமா? சரிங்கக்கா, நான் வரேன். சரிம்மா. அம்மா, இப்ப உங்க கூட இன்னொருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்களோட நீங்க பேசிட்டு இருந்தீங்களே, அவங்க பேரு சந்தியாவா? அவங்க என் மனைவி. அப்படியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், இன்னைக்கு என் பையனோட உயிரை அவங்க தான் காப்பாத்திருக்காங்க. கடவுளா பார்த்துதான் அந்த பொண்ணை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. அதனாலதான் அந்த பொண்ணு ரத்தத்தை கொடுத்து என் புள்ள உயிரை காப்பாத்திட்டா. நீங்க அந்த பொண்ணை தான் தேடுறீங்களா? அந்த பொண்ணு இந்த பக்கம் தான் போனாங்க. அழாதம்மா, அழாத. இந்த குழந்தை யாரோடது? இந்த பொண்ணு யாரோட பொண்ணு? இந்த பொண்ணு யாரோடது? என்னோட பொண்ணுதாம்மா. ஏன் பொண்ணுதான். இது பாருமா, இவங்க தான் என்னோட அம்மாவா? நான் எங்கெல்லாம் தேடினேன்னு இங்க இருக்கியாம்மா? பார்த்து கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றிம்மா. சந்தியா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலை? நான் உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். உங்களை நான் இன்னைக்கு நிரந்தரமா எழுந்துட்டேன்னு நினைச்சு பயந்துட்டேன் சந்தியா. இது வரைக்கும் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு ஆண்டவன் எனக்கு உணர்த்திட்டான். சந்தியா, நான் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், என் சந்தியாவுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு. ஏன்னா அந்த கடவுளுக்கே தெரியும் நான் உங்க சந்தோஷத்துக்காக தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன்னு. ஆண்டவனுக்கே தெரியும் நீங்க என்னை விட்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் அப்படிலாம் நடந்துக்கிட்டேன். அப்பதானே சந்தியா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். ஆனா நான் பட்ட வேதனை அந்த கடவுள் பார்த்துட்டே இருந்திருக்காரு. உங்களை கஷ்டப்படுத்தின ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு கடவுளுக்கு தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்துட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த தண்டனை கொடுத்தார்? என் சந்தியாவை எப்படி அவர் என்கிட்ட இருந்து பிரிப்பாரு? கடவுள் கருணை காமிச்சிட்டார் சந்தியா. அதான் முழுசா உங்களுக்கு என்கிட்ட கொடுத்துட்டார். அந்த கடவுள் என் மேல கருணை காமிச்சிட்டாரு சந்தியா.